முதலிலிருந்து 6ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன், கவனிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 4ஆம், 5ஆம், 6ஆம் வசனங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இதற்கு முன்பு கவனித்ததை 1-2 நிமிஷங்களில் சொல்லுகிறேன். முதலாவது, தி சீக்ரெட் பிளேஸ், மறைவில் இருக்கிறவன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த மறைவிடம் என்றால் என்ன என்று சொன்னேன். கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்முடைய மறைவிடம் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வருகிறது, நம்ம அந்த மறைவிடத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை ஏற்கனவே போதித்தேன். நாம் எப்படி அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே செய்த காரியத்தை விசுவாசித்து அந்த மறைவிடத்துக்குள்ளாக வருகிறோம். நாம் அவரோடு கூட தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறைவிடம் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னேன். அது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று சொன்னேன். நிழல் என்பதற்கு அர்த்தத்தை பார்த்தோம். கொடை பிடித்தால் ஊரெல்லாம் மழை பெய்யுது, ஆனா உங்க மேல மழை பெய்யுறது இல்ல. ஊரெல்லாம் வெயில் அடிக்குது, உங்க பேர்ல அடிக்கிறது இல்ல. அதுபோல தேவனுடைய அந்த நிழல் நம்மை பாதுகாக்கிற நிழலாக அது இருக்கிறது என்று சொன்னோம். பிறகு நான் கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயினாலே பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து பலிக்காது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தரை குறித்து சொல்லுவேன், கர்த்தரை நோக்கி சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுவாராம்? ஒன்று, அவர் என் கோட்டை, என் அடைக்கலம், என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். என் அடைக்கலம் என்று சொன்னால் என்ன என்பதை பார்த்தோம். மனுஷனுக்கு வருகிற, சாதாரண மனுஷனுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுமே நமக்கும் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் சாதாரண மனுஷனுக்கு நேரிடுகிற அல்லது வருகிற சகல பிரச்சனைகளும் நம்மையும் தாக்கும்படியாக வருகிறது. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிக்க ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் என்று நாம் போதித்தோம். பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய திராணிக்கு மேலே அது நம்மை சோதிக்க அவர் அனுமதிக்க மாட்டார். அப்படி வரும்போது அதிலிருந்து தப்பிக்க வழியை உண்டு பண்ணுகிறார். அதுதான் ரெஃப்யூஜ், அதுதான் அடைக்கலம். அந்த தப்பிக்கிற வழி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் தான் கஷ்டம் வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடக் கூடாது. இது என்ன வேலை செய்யலையே, இதை நான் நம்பினேன், எனக்கு சரி வரலையேன்னு சொல்லி அப்ப இதை தள்ளக்கூடாது. ஏனென்றால் கஷ்டம் நேரிடுகிற வேளையிலே தான் இது என்ன பண்ணுகிறது? தப்பிக்கும் வழியை நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. தப்பிக்கும் வழி இங்கேதான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை. ஆக கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அடைக்கலம், அதுதான் நாம் தப்பிக்கும் வழி. அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். கோட்டை என்றால் ஒரு பலத்த அரணான இடம், அதன் பின்னால் நின்று கொண்டு விரோதியை தாக்கக்கூடிய இடம். அந்த கோட்டை என்ன? இதுவும் ஆவிக்குரிய அர்த்தத்துல தான் சொல்ல வேணும். அந்த காலத்துல எல்லாம் சரீர பிரகாரமான அர்த்தத்தில் சொல்லிருக்காங்க. கோட்டைன்னா உண்மையாலுமே கோட்டை. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாடு விசுவாசிகள், கோட்டை என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறது தான் நம்முடைய பலம். அந்த பலமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டு விரோதியை நாம் தாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கோட்டை என்று போதித்தோம். பிறகு வேடனுடைய கண்ணி என்ன என்று பார்த்தோம். வேடன் என்று சொன்னால் சாத்தான். அவனுடைய கண்ணி எப்படி பொறி வைக்கிறான் என்று பார்த்தோம். சாத்தான் ஒன்று செய்து விட முடியாது. அவன் செய்து விடுறதான நேரம் வந்து நம்மளை செய்திடலாம். ஆனால் கர்ச்சிக்க சிங்கம் போல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறான். ஏன் திரிந்து கொண்டிருக்கிறான்? யாரையும் அவன் விழுங்க முடியாது. விழுங்குறதுக்காக தங்களை ஒப்படைக்கிறவர்களை மட்டும்தான் அவன் விழுங்க முடியும்
என்று பார்த்தோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்வதே அவனுடைய வேலை என்னன்னு காமிக்குது. அவனுடைய வேலை என்ன? விழுங்குற வேலை இல்ல, அவன் பொறி வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். யார் வந்து மாட்டுவார்கள் என்று. பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. எலி பொறி வைக்கிறோம், பொறி போய் ஒரு ஆளை பிடிக்கிறது இல்ல. பொறி வைக்கிற ஆளும் ஓடி போய் தேடி போய் பிடிக்கிறது இல்ல. அதுல வந்து ஒருத்தன் மாட்டுறான், அவனே தான் போய் மாட்டிக்கிறான். இது போலதான் சாத்தானுடைய கைகளில் நாம் மாட்டுகிறோம். இன்றைக்கு சாத்தானை குறித்து நாம் போதிக்கும் போதெல்லாம் என்ன போதிக்கிறோம்? அவன் வந்து இப்படி பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான். அப்படி போதிக்கல நாம். சில சாட்சி அப்படி இருக்குது, அப்படி போதிக்கல நாம். சாத்தான் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான் எவ்வளவு தந்திரவாதி, அவனுடைய வஞ்சனையான சூழ்ச்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை தான் போதிக்கிறோம். ஏன்? அதுதான் அவனுடைய பொறி. பொறி வைத்து விசுவாசியை இடற வைக்கிறவன், பிடிக்கிறவன் அவன். அவனுடைய பொறியிலே நாம் மாட்டாதபடிக்கு நம்மை விலக்கி காப்பேன் என்று தேவன் வாக்களிக்கிறார். அதை குறித்து பார்த்தோம். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லுகிறது. இதை மட்டும் பார்க்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டு 4வது 5வது 6ஆம் வசனத்தை பார்ப்போம். பாழாக்கும் கொள்ளை நோய். பாழாக்கும் கொள்ளை நோய் என்றால் வியாதிகளை, நம்முடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வியாதிகள், உயிரை போக்கக்கூடிய வியாதிகள், தீராத வியாதிகள். கொள்ளை நோய் வந்து நம்மை கொள்ளை கொண்டு போகிறது, நம்முடைய உயிரையே பறித்து கொண்டு போகிறது. அப்படிப்பட்ட நோய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் நம்மை காப்பார், தப்புவிப்பார். எதிலிருந்து? அந்த அபாயகரமான நம்முடைய உயிரை பறிக்கக்கூடிய கொள்ளை நோய்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தப்புவிப்பார்? அவருடைய மறைவிடத்திலே நாம் தங்க வேண்டும், அவருடைய நிழலிலே நாம் எப்போதும் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம் என்று வாயை திறந்து நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் போது வேடனுடைய கண்ணிக்கு நம்மை பாதுகாத்து இந்த பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிப்பார். உண்மையாகவே கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மட்டுமல்லாமல் நம்முடைய நோய்களையும் சுமந்து தீர்த்தார். நோய்களுக்கு நம் மீது அதிகாரம் கிடையாது. நோய்கள் நம்மை பாழாக்காமல் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் என்னும் வாக்குத்தத்தம், வியாதியிலிருந்து விடுதலை என்கிற வாக்குத்தத்தம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை கல்வாரி சிலுவையில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை அவர் தப்புவிக்கிறார் என்பது திட்டவட்டமாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 4ஆம் வசனத்தை கவனிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். மூடுவார் என்று சொன்ன உடனே ஆங்கிலத்தில் சொல்லி இருக்குது, he shall cover you. கவர் அல்லது மூடுவார் என்று சொன்ன உடனே எப்படி நினைக்கிறோம்? நாம் அப்படியே மறைக்கப்படும்படியாக, காணப்பட முடியாத அளவுக்கு, பிசாசு நம்மை கண்டுகொள்ளாத அளவுக்கு, நம்மை பார்க்காத அளவுக்கு நம்மை மூடுவார் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. மூடுவார் என்பது வேறொரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூடுவார் என்பது எந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறான்? நம்மை சுற்றி அவர் வேலி அடைப்பார் என்கிற அர்த்தத்திலே தான் மூடுவார். இந்த மூடுவார் என்கிற வார்த்தை ஏதோ ஒரு மூடியை போட்டு மூடுற மாதிரி இல்ல, ஒரு வேலியை போட்டு அடைப்பதை போல என்று எபிரேய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் திருப்போம் ஒரு வசனத்துக்கு, நாம் திருப்பி அதனுடைய உதாரணத்தை நாம் பார்ப்போம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த திரைச்சிலையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதே வார்த்தை கவரிங் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கவர் அல்லது மூடுகிற அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். இந்த மறைத்து வைத்தான் என்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்குள்ளாக யாரும் செல்லாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக. இதற்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடம், இந்த தேவனுடைய வாசஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக யாரும் செல்லக்கூடாது.
பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை செல்லலாம் என்று அறிவிப்பதற்காக, மற்றவர்களை தடுத்து நிறுத்தும்படியாக, இனி போகக்கூடாது, அனுமதி இல்லை என்று சொல்லும்படியாக தான் மூடினான். திரைச்சீலையை வைத்து மூடினார்கள். இதே விதமான வார்த்தை தான் சங்கீதம் 91 உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூடினான் என்று சொன்னால் கண் காணாதபடிக்கு மூடினான் என்பது அல்ல, யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று சொல்லுகிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி கொடுக்காமல் மூடினான். அப்படிதான் கர்த்தர் நம்மை மூடுகிறார் என்று சங்கீதம் 91 நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி ஒரு வேலியை போட்டு அடைக்கிறார் என்று? அதை குறித்து பேச போறோம் இன்னைக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றி வேலியிட்டு அடைக்கிறார். எதற்கு வேலியிட்டு அடைக்கிறார்? சத்துருனுடைய வல்லமை நம்மை தாக்காதபடிக்கு அவனுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நம்மை வேலியிட்டு அவர் அடைக்கிறார். சாத்தான் நம்ம பார்க்க முடியாதுன்னு இல்ல, பார்க்கிறான். ஆனால் அவன் உள்ளே வர முடியாது, அவன் தொட முடியாது, அவனுக்கு அந்த வேலியை தாண்டி வர அதிகாரம் இல்லை. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது வெறும் சிறகுகளாலே ஏதோ மூடுறதல்ல, ஒரு வேலியை போல, அப்படி ஒரு ஹெட்ஜ், ஒரு வேலியை போட்டது போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அவர் பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார் என்ற அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு தெரியும் உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குதுன்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு நாள் அதுக்கு ஒரு தனி பிரசங்கம் பண்ண போறேன். சாத்தான் என்னென்ன சொல்றான் நம்மளை பற்றி, அவிசுவாசி நம்மளை பற்றி என்னென்ன சொல்றான், அவ்வளவு அளவு கூட விசுவாசிக்கு தெரிய மாட்டேங்குது. சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதுலயும், சாத்தானுக்கு தெரிஞ்சதுலயும் பாதி விசுவாசிக்கு தெரிஞ்சதுன்னா விசுவாசி இன்னைக்கு பெரிய வெற்றிகரமான விசுவாசிகளா இருப்பார்கள். சாத்தானுக்கு தெரிஞ்சதும் அவிசுவாசிக்கு தெரிஞ்சதும் நம்மை பற்றி அவன் சொல்லுகிறதையும் நான் கவனித்தோம் என்றால் அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை பார்ப்போம். பிலேயாம் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது தேவனுடைய மக்களை பற்றி என்ன சொல்லுகிறான் எண்ணி பாருங்கள். மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பார்த்தீர்கள் என்றால் சாத்தானுக்கும் மற்ற நம்முடைய விரோதிகளுக்கும் நம்மை சுற்றியிருக்கிறவர்களுக்கும் நம்மை குறித்து என்ன எண்ணம் என்பதை நாம் உணர்வோம். நம்மை நாமே சில நேரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, நாம் விசேஷமானவர்கள். சாத்தானுக்கு தெரிகிறது நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு அடைத்திருக்கிறார் என்பதை சாத்தான் காண்கிறான். யோபுவின் புஸ்தகத்திலே அதை நாம் காண முடிகிறது. 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 6ஆம் 7ஆம் வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இவன் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இவன் சர்வ வியாபி அல்ல. எல்லாம் நினைச்சுக்கிறாங்க சில நேரத்தில் விசுவாசியுள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, சாத்தானையும் தேவனையும் ரொம்ப ஈக்குவலா நினைக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வல்லவர், சாத்தானும் சர்வ வல்லவர் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் சர்வ வியாபி, சாத்தானும் சர்வ வியாபி. அவன் நினைச்சதெல்லாம் செய்ய முடியும், எந்த நேரம் வேணா எதையும் செய்ய முடியும். கிடையாது, அவன் சர்வ வல்லவனும் கிடையாது, சர்வ வியாபியும் கிடையாது. அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நேரத்தில் ஒரு இடத்துலதான் அவனால் இருக்க முடியும். கர்த்தர் அப்படி இல்லை, அவர் எல்லா இடத்திலேயும் எல்லா நேரத்திலும் எப்போதும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து வருகிறான் என்றார் கர்த்தர். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டாக்கின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? கவனிச்சீங்களா? சாத்தான் சொல்றான். யோபுவுக்கு தெரியுதான்னு தெரியல, சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உலகம் எங்கும் சுற்றி திரிகிறான். கர்த்தருடைய மக்களை பார்க்கிறான், யோபுவை பார்க்கிறான். இது என்ன விசேஷமான ஒரு மனிதன், இவனை பார்த்தா சாத்தானுக்கே பொறாமையா இருக்குது.
ஆனா யோபுவை பார்க்கும் போது அவனை சுற்றி ஒரு வேலி இருக்கிறத பார்க்கிறான் சாத்தான். சும்மாவா ஆண்டவரே உண்மை அவன் நேசிக்கிறான்? சும்மாவா உண்மை பற்றி அவ்வளவா அருமையா அவன் போற்றி புகழ்கிறான்? சும்மாவா உமக்காக வாழ்கிறான்? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீரே என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் ஆண்டவரிடத்துல வந்து. இது என்னையா வேலி வச்சிருக்கிறீங்க, ஒன்னும் தொடவே முடியல, அவன் பக்கத்துல நெருங்கவே முடியவில்லையே, அவனுக்குரியதை யாரை எடுத்து போட முடியவில்லையே, அவனை பாதுகாக்கிறவர் நீரா இருக்கிற உம்முடைய வேலி அவனை சுற்றி இருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை சுற்றி வேலி இருக்குதுன்னு? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை விசுவாசிச்சுட்டு போங்க. உங்களை சுற்றி வேலி போடப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சொல்றான், ஐயோ தாளுடைய வாழ்க்கையில வேலி போட்டிருக்கே, நான் நுழைய முடியாது, நான் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிறான். சாத்தான் வெளியே வந்து பார்க்கறான், பார்க்க முடியாம இல்ல, பார்த்தா உள்ள யோபு நல்ல செழிப்பாகிட்டே இருக்கிறான். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்குது, அவனுக்கு எல்லாம் நன்மையா நடக்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகுது, அவனுடைய குடும்பம் பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவன் சந்தோஷமா ரொம்ப அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். வெளியே இருந்து சாத்தான் பார்க்கிறான், உள்ள நுழைய முடியவில்லை. சாத்தானுக்கு தெரியுது வேலி ஒன்று போட்டிருக்கிறார்கள். ஆனா சாத்தான் பாருங்க, வேலி போட்டிருக்கிறாங்க போறது இல்ல, அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த வேலியை லேசா திறப்பாங்களா, இதுல ஏதாவது ஒரு பொத்தல் விழுமா, இதுல எப்படியாவது நாம நுழைய முடியுமா என்று சுற்றி சுற்றி அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனால் நுழைய முடியல. அந்த வேலி ஒரு பெருஞ்சுவரை போல இருக்குது, அவனுக்கு மதில் சுவரை போல இருக்குது, அவனுக்கு நுழைய முடியாது என்கிற நிலையிலே அவன் இருக்கிறான். சாத்தான் யோபுவை பார்த்து பொறாமை போட்டுக் கொண்டு அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். இந்த வேலி நம்மை சுற்றிலும் போடப்பட்டிருக்கிறது, அதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி கர்த்தர் வேலி போட்டிருக்கிறார். தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும் போது இப்படியே எழுதி கொள்ளலாம் நீங்கள். அவர் நம்மை சுற்றி வேலி அடைத்து நம்மை காக்கிறார், அதுதான் அதனுடைய அர்த்தம். தம்முடைய சிறகுகளால் மூடுவார் என்று சொன்னால் வேலியை போட்டு சாத்தானுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் பார்க்கிறான், ஆனால் உள்ளே வர முடியாது. அவன் வெளியே நிற்கிறான், சுற்றி திரிகிறான், ஆனால் நம்மை தொட முடியாது என்ற அளவுக்கு ஒரு வேலியை எழுப்பி நம்மை அவர் பாதுகாக்கிறார் என்பதுதான் அதன் பொருள். எப்படி இந்த வேலி வேலை செய்யுது, இந்த வேலியினுடைய ரகசியம் என்ன, எப்படி இந்த வேலி நிக்குது? சங்கீதம் 91 மறுபடியும் திருப்போம், யோபு அப்படியே வைத்துக் கொள்வோம். பிரதர் யோபு கிட்ட அப்புறம் வருவோம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியமும் உனக்கு பரிசையும் கேடவுமாகும். செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்கிறது? And under his wings shalt thou trust. அவருடைய செட்டைகள் கீழே நம்பி நீ புகுந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலி எப்படி வேலை செய்யுதுன்னா நம்பிக்கையின் பேர்ல வேலை செய்யுது, விசுவாசத்தின் பேர்ல. ட்ரஸ்ட். எத்தனை நாளுக்கு நம்ம ட்ரஸ்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்புகிறோமோ, நம்பி அந்த செட்டையின் கீழே புகுந்து கொள்கிறோமோ, எவ்வளவு நாட்கள் நாம் அந்த பாதுகாப்பிலே விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவு நாட்கள் அந்த வேலி நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கால சில வீடுகள்ல வேலி போட்டிருப்பாங்க, பெரிய 2-3 ஏக்கர் இருக்கும், நடுவில் வீடு இருக்கும். வேலி போட்டு அதுல எலக்ட்ரிக்கல் கரண்ட் வேற ஓடும். யாரும் உள்ள தொட்டு கட்ட முடியாது, அந்த வேலியை தொட முடியாது. தொட்ட ஷாக்கு தான் அடிக்கும், ஆள் மாட்டிக்குவான். அது எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்அப் பண்ணி இருக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டியோட ஹுக்அப் பண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த வேலியை எவனும் தாண்டவே முடியாது, பக்கத்துல வரவே முடியாது. எந்த ஆடு மாடும் வர முடியாது, எந்த மனுஷனும் உள்ள நெருங்க முடியாது. அது பாதுகாப்பா இருக்கும். அந்த எலக்ட்ரிசிட்டியை எடுத்துட்டா அது எல்லா வேலியை போலதான் சாதாரணமா எல்லாம் வந்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். கொஞ்சம் உடைச்சிட்டு இங்க கொஞ்சம் விலக்கிட்டு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேலி எப்படி வேலை செய்யுது? இங்க எலக்ட்ரிசிட்டியில கனெக்ஷன் கொடுக்கறாங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் ஷாக் அடிக்குது, அவனு தொடர்றது இல்ல. அது நம்முடைய வேலி எப்படி? நம்முடைய வேலி எப்படி தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசத்துல தான் கிரியை செய்கிறது.
அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நாம் அவருடைய வார்த்தைகளை நம்பி, அவர் காப்பார் என்கிற வார்த்தைகளை நம்பி நாம் அடைக்கலம் போகிறோமே, அந்த வேலிதான் நம்ம பாதுகாக்கிறது. விசுவாசத்தை எடுத்துருங்க, அந்த வேலி ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. எல்லா வேலியை போல ஆடு மாடெல்லாம் அந்த வேலி மேல ஏறி மிதிச்சு அது பாட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கும். வந்து போய் 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 பெரிய கேட்டே உண்டாயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனையோ இடத்துல வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆட்கள் அப்படியே நுழைஞ்சு அப்படி இங்க பூந்து அந்த பக்கம் போறது, அங்கிருந்து பூந்து இந்த பக்கம் வர்றதுன்னு வந்து கடைசியில் ஒரு பெரிய கேட்டே உண்டாக்கிடுவாங்க. இந்த பக்கம் பூந்து இப்படி போவான், அங்கிருந்து இப்படி வருவான், எல்லாம் பொது வழியா ஆயிடும். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, பொது வழியை போல இருக்குது. சாத்தானுடைய சகல அசுத்த சக்திகளும் எப்ப வேணா வந்துட்டு எப்ப வேணா போலான்ற முறை வழியே உண்டாக்கி வச்சிருக்காங்க. வந்து போய் வந்து போய் வந்து போய் அப்படியே இந்த வேலியில பிளவு ஏற்பட்டு ஒரு பெரிய கேட் மாதிரியே உண்டாயிருக்குது. என்க்ரோச்மெண்ட் நிறைய இருக்குது. உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு சாத்தான். ஏன் உள்ள வந்துட்டு போயிட்டு இருக்கிறான்? விசுவாசம். கர்த்தர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். நம்மை தீங்கு ஒன்று அணுகாது, நம்மை அது தொடாது. பிசாசின் சக்திகள் நம்மை அணுக முடியாது, அணுகக்கூடாது. தேவனுடைய பிள்ளை நான் என்கிற விசுவாசத்திலே அவர்கள் நிற்கிறதில்லை. அந்த ட்ரஸ்ட் என்கிற வார்த்தையில தான் அடங்கி இருக்குது அந்த வேலியினுடைய வல்லமையே. அந்த ட்ரஸ்ட் எடுத்துருங்க, அந்த வேலிக்கு வல்லமையே கிடையாது. அந்த ட்ரஸ்ட் எவ்வளவு நாளைக்கு இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு அந்த வேலிக்கு வல்லமை இருக்கிறது. பிறகு என்ன சொல்லுகிறது? அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆம். கேடகம் என்று சொன்னால் ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். பொல்லாங்கன் எய்யும், நல்ல கவனிங்க, பொல்லாங்கன் யார்? பிசாசு. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். எப்போ சத்ரு எய்கிற அக்னி அஸ்திரங்கள் அவித்து போடப்படுகிறது? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிற வரைக்கும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிற வரைக்கும் சத்ருடைய அம்புகள் என்ன ஆகிறது? அவன் எய்கிற அம்புகள் அவித்து போடப்படுகிறது. விசுவாசத்தில் தளர்ந்து போங்கள், அவிசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். என்ன ஆகிறது? அந்த கேடகம் கீழே இறங்கிடுது. கேடகம் என்ன? கையில பிடிச்சிட்டு நிக்கிறோம் இல்லையா? பிசாசு பொல்லாங்கானவன் அம்புகளை எய்கிறான், நம்மை எதிர்த்து வருகிறான். அவன் எய்கிற அம்புகள் நம் மீது படாதபடிக்கு இந்த கேடகளை பிடித்து நிற்கிறோம். அது என்ன கேடகம்? விசுவாசம் என்னும் கேடகம். இந்த விசுவாசத்தில் குறைவுபட்டால், இந்த ட்ரஸ்ட்ல குறைவுபட்டால், விசுவாசம் குறைவுபடுமானால் அந்த கேடகத்தை கீழே இறக்கி வச்சது போல ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? அம்புகள் வந்து நம்மை பாய்ந்து தாக்கக்கூடிய சக்தி உண்டாகிறது. விசுவாசம் என்னும் கேடகம். அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாம். பரிசை என்று சொன்ன பக்லர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்? நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நம்மை சுற்றி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ற அர்த்தம் பரிசைக்கும். அப்ப இந்த பரிசையும் இந்த கேடகம் எல்லாம் இந்த வேலியை போலதான் இருக்குது. இந்த கேடகம்னா விசுவாசம் என்னும் கேடகம். அது எப்ப கேடகமா இருக்கும்? விசுவாசம் உள்ள வரைக்கும் அந்த கேடகம் எல்லா அம்புகளையும் தடுத்து நிறுத்தும், அவித்து போடும். விசுவாசம் இல்லாத போது அந்த அம்புகள் நம் மீது வந்து பாய்கிறது, கேடகத்தை கீழே போட்டது போல ஆகிறது. பரிசை என்றால் என்ன? அதுவும் நம்மை சுற்றி வைத்திருக்கிற ஒரு வேலியை போல் உள்ளது. நம்மை சுற்றி ஆண்டவர் வேலி போட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். திருப்பம் மறுபடியும் யோபுவுக்கு. ஆக கர்த்தரிடத்திலே சாத்தான் சொல்லுகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் வேலி அடைத்திருக்கிறீர், அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலிக்கு வெளியே நின்று சாத்தான் பார்க்கிறான், இவன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இவன் ஆசீர்வாதம் ஆகிட்டே போறான், இவனுடைய சம்பத்துகள் வளர்ந்து கொண்டே இருக்குது, இவனுடைய சொத்துக்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்குது, இவன் பெரிய ஆளாகிக் கொண்டே இருக்கிறான். 11ஆம் வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தொடுவீரானால், அதாவது அழிப்பீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இந்த சாத்தான் இருக்கான் பாருங்க, ரொம்ப பெருமை பிடிச்ச சாத்தான்.
இயேசுவை 2000 வருஷங்களுக்கு முன்னால சோதித்தான். 40 நாள் உபவாசம் எடுத்து வந்த பிறகு என்ன பண்ணான்? இயேசுவை சோதித்தான். இந்த அப்பத்தை, இந்த கற்களை அப்பமாக மாற்றும் என்று சொன்னான். உப்பரிகையின் மேல இருந்து கீழே குதியும் என்று சொன்னான். என்னை விழுந்து பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். இப்படி சோதித்தானே இயேசுவை. இவன் இயேசுவை சோதித்தது மட்டுமில்ல, அதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவனையே சோதிக்க பார்த்தான். ஹலோ, தேவனையே சோதிக்க பார்த்தான். எப்படி சோதிக்க பார்த்தான்? உம்முடைய கையை நீட்டி இந்த யோபு ஆகிய உம்முடைய தாசனை தொடும். தொடும்னு சொன்னா நல்லபடியா இல்ல, அவன் அழித்து போடும். உம்முடைய கையை நீட்டி கொஞ்சம் நாசம் பண்ணும் என்று சொல்லுகிறான். தேவன் நாசம் பண்ணுகிறவரா? பிசாசு சோதிச்சு பார்க்கிறான், பண்ணுவாரான்னு. தேவன் நாசம் பண்ணுகிறவரா? கர்த்தர் பண்ணவில்லை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிங்க. இப்போ திடீர்னு வேலி என்ன ஆச்சு? பெரிய வேலி. அவனை சுற்றிலும், அவன் குடும்பத்தை சுற்றிலும், அவனுக்குள்ள எல்லாவற்றை சுற்றிலும் இருந்த அந்த பெரிய வேலி இப்போ சின்ன வேலி ஆயிடுச்சு. பெரிய வேலி, எல்லாவற்றையும் சுற்றிலும் பாதுகாப்பா போடப்பட்ட வேலி இப்ப அவனை மட்டும் சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்க ஒளிய மற்றவர்கள் எல்லாம் அது விட்டுருச்சு. இவனை சுற்றி பாதுகாப்பா போடப்பட்டிருக்கிறதும் இவனுடைய உயிர் போகாதபடிக்கு பாதுகாக்க மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட அளவில் தான், ஒரு எல்லைக்குட்பட்ட விதத்திலே தான். எல்லாவற்றையும் பாதுகாக்க அல்ல. இவனுக்கு சுகத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யத்தையும் பாதுகாக்க அல்ல, வெறும் அவனுடைய உயிரை மட்டும் பாதுகாக்கும்படியாக அந்த வேலி சிறிய வேலியாக ஆய்விட்டது. நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தர் நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றி வேலி இருக்கிறது என்று சாத்தானுக்கு தெரியும். அந்த வேலி எப்படி வேலை செய்கிறது? விசுவாசத்தினாலே அது வேலை செய்கிறது. விசுவாசம் கொண்டிருக்கும் போது அந்த வேலி தடுத்து நிறுத்துகிறது பிசாசை. விசுவாசம் இல்லாத போது பிசாசு எது உள்ளே விடுகிறது என்று பார்த்தோம். 4வது காரியம். முதலாவது, நம்மை சுற்றி கர்த்தர் வேலியிடுகிறார். 2வது, சாத்தானுக்கு நம்முடைய வேலியை குறித்து தெரிகிறது, நமக்கு சுற்றி வேலி இருக்கிறது என்று தெரிகிறது. 3வது, அந்த வேலி எப்படி கிரியை செய்கிறது? விசுவாசத்தால் கிரியை செய்கிறது. விசுவாசம் கொள்ளுகிற வரைக்கும் அந்த வேலியை தூக்கி பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது. 4வது காரியம், பயம் அந்த வேலிக்குள்ளாக பொத்தலை உண்டாக்குகிறது. பிசாசு நுழையும்படியாக பொத்தலை உண்டாக்குகிறது. இந்த யோபு குறித்து 4 காரியம். 1, கர்த்தர் அவனை சுற்றி வேலி அடைத்தார். 2வது, அந்த வேலி சாத்தானுக்கு ஒரு பெரும் சுவற்றை போல், உள்ளே நுழைய முடியாது என்கிற நிலையிலே பெரிய சுவரை போல அவனுக்கு இருக்கிறது அந்த வேலி. 3வது, கர்த்தர் அந்த வேலியை சின்னதாக்கி யோபுவை மட்டும், அதுவும் அவனை உயிரை மட்டும் காக்கக்கூடிய ஒரு சிறிய வேலியை மாற்றிவிட்டார். ஏன் மாற்றினார்னு சொல்றேன். 4வது, யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக அவன் அந்த வேலிக்குள்ளாக இடத்தை கொடுத்து விட்டான். யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பயந்தபடியினால் பிசாசு அங்கே நுழையும்படியாக இடத்தை கொடுத்து விட்டான். சிலர் பாருங்க, நல்ல கவனிங்க, விசுவாசிகள் அநேகர், சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் இருக்கிறது, சில காரியங்களில் நமக்கு விசுவாசம் கிடையாது. யோபுவும் அதே மாதிரி தான். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால், அதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லி விடுகிறேன். யோபுவின் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் பிள்ளைகளை குறித்து அதிகமாய் அவன் பயப்பட்டான். அதிகம் பயந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பயத்தின் மிகுதியால் அவன் பிடிபட்டிருந்தான். ஆனா ஒன்னு குறித்து பயப்படல, தன்னுடைய உயிர் போகுமேனு பயப்படவே இல்ல. அதை காண்பிக்கிற வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். பிள்ளைகள் பாவம் செய்து விட்டார்களோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு. பிள்ளைகள் கொஞ்சம் சரியில்லை, ஆனா 7 பேர்களும் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி அப்பப்ப அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அந்த பயத்தில்
பிள்ளைகளை குறித்து இருக்கிற பயத்தில் அவர்கள் மேலதான் நாசமோசம் வந்துடுமோ, இப்படி வாழ்கிறார்களே என்று சொல்லுகிற பயம் அவனுக்கு ஏற்கனவே இருந்து வந்தது. யோபு 3ஆம் அதிகாரம் 25-26 வசனம் இன்னும் காண்பிக்கிறது பிள்ளைகளை குறித்த பயம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பிள்ளைகளை குறித்து மட்டுமல்ல, அவன் மற்ற அநேக காரியங்கள், தன்னுடைய சொத்து, சுதந்திரம், சுகம் எல்லாவற்றையும் குறித்தும் தனக்கு என்ன நேரிடுமோ என்று பயப்பட ஆரம்பிக்கிறான். இவ்வளவு பயத்தின் மத்தியிலேயும் ஒரு காரியத்துக்காக அவன் பயப்படவில்லை. யோபு 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 19:25-27. ஒரு காரியத்துக்கு அவன் பயப்படவில்லை. அவன் சொத்துக்கள் போய்விடும் பயந்தான், ஆடு மாடுகள் பறி போய்விடும் என்று பயந்தான், பிள்ளைகள் பறி போய்விடுவார்கள் என்று பயந்தான், தனக்கு உள்ளதெல்லாம் போய்விடுமோ என்று பயந்தான், சுகம் கூட போய்விடுமோ என்று பயந்தான், எல்லாம் பயந்தான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை குறித்து பயப்படவில்லை. 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, மீட்பரை குறித்து பேசுகிறாருங்க. யோபுவின் புஸ்தகம் வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் இருக்கிறதிலே முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட புஸ்தகமாம் இது யோபுவின் புஸ்தகம். ரொம்ப முதல் எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் யோபுவுக்கு எப்படி மீட்பரை குறித்து தெரிந்தது? எப்படி அவன் மீட்பரை குறித்து பேசுகிறான்? புதிய ஏற்பாட்டில் அல்லவா மீட்பரை குறித்து போதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருந்தாலும் இது ரொம்ப முதல்ல எழுதின புஸ்தகமா இருக்கிறதுனால, இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். இயேசுவை குறித்து பேசுகிறான். இயேசு 2ஆம் முறையா உலகத்துக்கு வரப்போகிறார், பூமியில வந்து நிற்பார் என்று 2ஆம் வருகையை குறித்து பேசுகிறான். 3வது மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறான். என்ன சொல்றான்? என் தோல் முதலானவை, என் சரீரம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து எழும்பி தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அவனுடைய சரீரம் உயிர்த்தெழும் என்று நம்புகிறான். நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிறான், அதை நினைச்சு நான் வாஞ்சிக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்? மரணத்தை பற்றி எனக்கு பயமே கிடையாது. எத்தனை பேர் இயேசு திரும்ப வருகிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், இந்த பூமியில அவர் வந்து நிற்பார். அப்பொழுது மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள், அந்த சரீரத்தோட எழும்புவார்கள். என்னுடைய கண்களால் நான் அவரை காண்பேன். அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் மரணத்துக்கு நான் பயப்பட போறதில்லை, ஏன்னா மரணம் வந்தா கூட எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்றான். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மேலான நம்பிக்கை. அநேகருக்கு இந்த மரணத்தை குறித்து விளங்குகிறதில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களை போல நாம் துக்கிக்க கூடாது. கிறிஸ்தவ விசுவாசிகள் உடைய துக்கம் வித்தியாசமானது. அதில் உள்ள நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நாம் சரீரத்தில் உயிர்த்தெழுவோம், அவரை நாம் காண்போம், அவருக்கு முன்பாக நிற்போம், நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் தான் மரணத்துக்கு நாம் பயப்படுகிறது கிடையாது. யோபு சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் பயந்தார். பிள்ளைகளுக்காக பயந்தார், தன்னுடைய சுகத்துக்காக பயந்தார், சொத்துக்கு போயிடுமோன்னு பயந்தார், எல்லா பயமும் இருந்தது. ஆனா ஒரு பயம் இல்ல. என்ன பயம் இல்ல? மரண பயம் இல்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னும் ஆக போறதில்லை, நான் மறுபடியும் உயிரோட எழும்புவேன் என்று மரணத்தை குறித்து பயப்படாமல் இருந்தான். ஆகையால் தான் என்னவோ அவன் பயந்த எல்லா காரியமும் அவனுக்கு நேரிட்டது, மரணத்தை குறித்து அவன் பயப்படல. அதனால் மரணம் அவனை தொடவில்லை. இருக்கிறீங்களா எல்லாரும்? அவன் எதெல்லாம் நடக்கும் நினைச்சானோ அதெல்லாம் நடந்தது. ஐயோ எனக்கு அழி ஓந்துடும், என் சொத்து போயிடும், என் பிள்ளைங்க போயிடும், ஆடு மாடு போயிடும், எனக்கு என்ன நேரிடுமோ, எப்ப நேரிடுமோ, இப்படின்னு எல்லாத்த பற்றியும் பயந்தான். அத்தனையும் நடந்துருச்சு. மரணத்தை பற்றி மட்டும் பயப்படல. ஆகையால எவ்வளவு சரீர சோகவீனம் வந்தாலும் அவன் மரணம் அடையல, சாகல, உயிரோட இருக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்கிறோம்? எங்கெங்கெல்லாம் பயப்படுறோமோ அங்கெங்கெல்லாம் அடி விழுது. எந்தெந்த வாழ்க்கையின் எந்தெந்த ஏரியாகள்ல, எந்தெந்த அம்சத்துல நமக்கு பயம் இருக்கிறதோ
அந்தந்த ரீதியில நாம் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகத்தை குறித்து பயம் இருக்கிறதா? சரீரத்தில் பாதிப்பு வாசலை திறந்து விடுகிறது போல் ஆகிறது, வேலையை திறந்து விடுகிறது போல் ஆகிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்து பயம் இருக்கிறதா? அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பிசாசை நுழைய செய்கிறது. எதை குறித்தெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ அங்கெல்லாம் பிசாசுக்கு ஒரு வாசல் கிடைத்து விடுகிறது. எதை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லையோ அங்க பிசாசுக்கு வாசலே கிடையாது. யோபுனுடைய பிரச்சனை அதுதான். எல்லாவற்றை குறித்தும் பயந்தான். அது போயிடும், இது போயிடும், இது இப்படி ஆயிடும், அது அப்படி ஆயிடும், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். எதை குறித்து ரொம்ப மிகுதியா பயந்தானோ அது அப்படியே வந்தது. திங் தட் ஐ கிரேட்லி ஃபியர்ட் கேம் அப்பான் மீ. நான் பயந்தது எனக்கு வந்து விட்டது என்றான். கண்டிப்பா பயந்தால் நிச்சயம் வரும். ஏன்? பயம் நம்முடைய வேலியில ஒரு வாசலை பிசாசுக்கு உண்டாக்குகிறது. எல்லாம் இருக்கீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும், எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், அந்த கடைசி வார்த்தையை எல்லாரும் சத்தமா சொல்ல வேண்டும். ஆகையால் தான் சங்கீதம் 91 சொல்லுகிறது. சங்கீதம் 91 சிலருக்கு ஏன் கிரியை செய்கிறது இல்லைன்னா இதனாலதான். இந்த 7ஆம் வசனத்தை அல்லது 6ஆம் வசனத்தை அவர்கள் தாண்ட முடியல. இந்த 6ஆம் வசனம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இந்த 6ஆம் வசனத்திலே பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. பயந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சங்கீதம் 91 கிரியை செய்யாது. பயப்படாமல் இருக்கிறவர்களுக்கு, வேலியை மூடி வைத்திருக்கிறவர்களுக்கு, விசுவாசத்தில் நிற்கிறவர்களுக்கு, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த வேலி சத்ருவை வெளியே நிற்க வைக்கும். பயப்படுகிறவர்களுக்கு அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசல் உண்டாகிறது. ஆகையால் தான் கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ரெடியா? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு பாஸ் சொல்லுங்க, பயப்படாதீங்க. வேதம் கட்டளை எதை சொல்லுகிறது? பயப்படாதிருப்பாய், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. ஏன்? பயந்ததுதான் நமக்கு நேரிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னால சிந்தித்து பாருங்க. எதெல்லாம் பயப்படுறோமோ அதெல்லாம் அப்படியே வந்து நேரிடுகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னேன், செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபசி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஏதோ ஒன்றை குறித்து பயந்து இது அப்படி ஆயிடுமோ, இது இப்படி ஆயிடுமோ, நம்ம எதை பயந்து நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோமோ, எதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டு அது இப்படி இது இப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறோமோ, எதை சொல்லுகிறோமோ அந்த பயத்தில் அது அப்படியே நமக்கு நடக்கும். ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நமக்கு உள்ளாக இருக்கிற உணர்வுகளின் மூலமாக சப்கான்சியஸ்லி நாம் சொல்லுகிற பயப்படுகிற காரியம் நிறைவேறும்படியாக நாமே உதவி செய்து விடுகிறோம் என்று மனோதத்துவ நிபுணர்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது அன்றைக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க என்ன சொல்றாங்க? எதை பயந்து அப்படியே சொல்லிட்டே இருக்கிறோமோ அதை கண்டிப்பா நிறைவேறும்படியாக நாமே அதுக்கு இடம் கொடுத்து அதுக்கு உதவி செய்கிறோமா நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில. கொஞ்சம் யோசித்து பாருங்க எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு. எத்தனை பேர் பயந்து எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஐயோ அது எப்படி ஆயிடுங்களாங்க, ஐயோ இது எப்படி ஆமாங்க, ஐயோ பஞ்சம் வருதாங்களாங்க, ஐயோ யுத்தம், எதை குறித்தாவது பயந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலை போயிடும் போல இருக்குதுங்க, ரொம்ப கடன் ஆயிடும் போல இருக்குதுங்க, இது ஆகவே ஆகாது போல இருக்குதுங்க. அப்படியே தான் ஆகும். எப்படி ஆகும்? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே தான் ஆகும். வேற எப்படி ஆகுது? இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் எனக்கு ஏன் நல்லா வரல, எனக்கு ஏன் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரலன்னு வாங்க. ஆகையால் தான் சொல்றேன், நீங்க சொல்றதே பெரிய தீர்க்க தரிசனம் போல அமைஞ்சிருது உங்களுக்கு. அதை தான் சைக்காலஜில சொல்றாங்க செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசி. பயந்துட்டீங்களா? ஏங்க இன்னொரு தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடுறீங்க? அவசியமே இல்லை. நீங்க சொல்றது நிச்சயமா நடக்க போகுது. அதை விட பெரிய தீர்க்க தரிசனம் எங்க இருக்குது? ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணி சொல்ல வேண்டியது இல்லைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்க போகுது.
கொஞ்ச நேரம் முழிச்சாங்க. நான் ஜெபம் பண்ணி ஒண்ணு கேட்டு சொல்ல வேண்டியதுல, கேட்கவே வேண்டியதுல, நான் தாராளமா இப்பவே சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது நிச்சயமா நடக்கும். முழிச்சாங்க அந்த அம்மா. நான் சொன்னேன், நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசிங்க, தீர்க்கதரிசியை தேடி ஓடாதீங்க, நீங்க சொல்றதுதான் தீர்க்க தரிசனம். ஹலோ, பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நான் தான் பெரிய தீர்க்கதரிசி. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நடக்க போகுது. நீங்க எதை பேசுறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆகையால் தான் நீங்க பெரிய தீர்க்கதரிசின்ற. நீங்க பயந்து பேசுறீங்களா, அது அப்படியே நடக்க போகுது. யோபு பயந்து என்னென்னத்தெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. உயிரை பற்றி மட்டும் பயப்படல. நான் மரித்தாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு எழுத அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னாரு. ஆகையால மறிக்கவே இல்லை. அவ்வளவு நோய் பிடிச்சு, நோய் வாய்ப்பு பிடிச்சு அப்படியே படுத்துட்டு கிடக்கிறார். ஆனா சாக பயப்படாதிருங்கள், இது ஒரு கட்டளை. பயப்படாதிருப்பாய். பயப்படக்கூடாது. பயந்தால் என்ன ஆகிறது? வேலிக்குள்ளாக பிசாசு நுழைஞ்சிடுறான். பயப்படாம நின்னா என்ன? பயத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? விசுவாசம். விசுவாசத்துல நிக்கும் போது என்ன ஆகுது? அந்த வேலி நல்லா வேலை செய்யுது. எத்தனை பேர் இன்னில இருந்து வேலியை நல்லா வேலை செய்ய வைக்க போறீங்க? வீட்டுல என்ன பண்றீங்க? கதவை சாத்தி தாப்பா போட்டு வைக்கிறீங்களா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் பெரிய விசுவாசிங்க? கதவு தாப்பா போடுறதே இல்லைங்க, யார் வேணா வரலாம் கிடையாது. கதவை என்ன பண்றோம்? தாப்பா போட்டு வைக்கிறோம். வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு போறோம். இதற்கேற்ற ஒரு செயல் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறது. எப்படி கதவை தாப்பா போடுறது, எப்படி கதவை பூட்டிட்டு போறது, நமக்குரிய காரியங்களை சுற்றி விசுவாசத்திலே தினந்தோறும் நாம் நிற்க வேண்டும். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்பி விசுவாசித்து அடைக்கலம் புக வேண்டும். விசுவாசத்தில் நிற்க வேண்டும். அப்பொழுது அந்த வேலியை பிசாசு தாண்டவே முடியாது. என்னைக்கு நம்ம விசுவாசிக்கலையோ சாத்தான் அந்த வேலியை தாண்டி உள்ளே வந்து விடுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது இதிலே சொல்லுவதற்கு, நான் அடுத்த வாரம் வரும்போது சொல்லுகிறேன். ஆக ஒரு காரியத்தை 4 காரியங்கள் நாம் கவனித்தோம் இப்பொழுது. ஒன்று, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி வேலி அடைக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சுற்றி, எனக்குள்ளது எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கிறார். கர்த்தர் வேலி அடிக்கிறவர், சாத்தான் பொறி வைக்கிறவர். கர்த்தர் என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறவர். சாத்தான் என்ன பண்றான்? பொறி வச்சிருக்காது. ஒரு பக்கம் வேலி, இன்னொரு பக்கம் பொறி, ரெண்டும் இருக்குது. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து காக்கிறார். இரண்டாவது சத்தியம் என்ன? அந்த வேலியை குறித்து சாத்தானுக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுவோம், அந்த வேலியை குறித்து சாத்தான் அறிந்திருக்கிறான். நீங்க சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். சாத்தான் நம்ம விட பெரிய அறிவாளி. சாத்தானுக்கு தெரியுங்க, அவன் நுழைய போறது இல்ல. நம்ம என்ன சுற்றி வேலி அடைச்சிருக்கார், வேலி அடைச்சிருக்க சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு தெரியும். அவன் சொல்றான் இவனை சுற்றி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ணணும்? விசுவாசத்துல நிற்கணும். என்ன பண்ணணும்? அந்த வேலி எப்படி கிரியை செய்யறது, அதான் 3வது காரியம். எப்படி கிரியை செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில்? இந்த வேலி நம்ம எப்படி பாதுகாக்கிறது? எப்போ அந்த வேலி நிக்குது? விசுவாசிக்கும் போது. எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிற்கும் போது அந்த வேலி கிரியை செய்கிறது. இல்லையா? விசுவாசத்தில் நிற்க போறீங்களா? 4வது, பயம். அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வாசலை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், பயம் அந்த வேலியிலே பிசாசுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறது. வேலி போட்டிருக்கிறாரு. ஆனா யோபுடைய வாழ்க்கையில பிசாசு வந்து எல்லாத்தையும் தொடறான். அவனுடைய உயிரை மட்டும் தொட முடியல. எல்லாத்தையும் பற்றி அவன் பயந்தான். எல்லாத்துக்குள்ளேயும் அவன் பூந்துட்டான் சாத்தான். ஆனா அவனுடைய உயிரை மட்டும் தொட அவன் பூந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவன் அதை குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு வாழ்க்கையிலே நீங்கள் எதை குறித்து பயந்திருக்கிறீர்கள்? நீங்கள் பயப்படுகிற எல்லா காரியத்திலையும் சாத்தானுடைய கரம் இருக்கும். பயப்படும் போதெல்லாம் சாத்தான் அதை தொடுகிறான். பயப்படுகிற எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் சாத்தான் நுழைந்து கிரியை செய்கிறான். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் இருக்கிறீர்களோ அங்க சாத்தான் நுழைவதில்லை. நல்லா கவனிங்க. ஆகையால் தான் விசுவாசிகளுக்கு சில அம்சங்களிலே சிலர்
நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நல்ல உறுதியா இருப்பாங்க. சில அம்சங்கள்ல சிலரு சாத்தான உள்ள விட்டுருவாங்க. சிலருக்கு எதை குறித்தும் பயம் இல்ல. ஆனா சொத்து போயிடுமோ, வேலை போயிடுமோ, வருமானம் போயிடுமோ, நம்ம சம்பாதிக்க முடியாதோ, அப்படி பயம் இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா அந்த ரீதியில தான் பாதிக்கப்படுவார்கள். சிலருக்கு எதை பற்றியும் பயப்படல. எதுல பயப்படுறார்கள்? வியாதி வந்துடுமோ, நோய் நம்மை தாக்கிடுமோ, கொன்னுடுமோ, நம்ம எங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவோமோ, இப்படி ஆயிடுவோமோ, அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன, சாத்தான் அந்த வாழ்க்கையில் அந்த அம்சத்துக்குள்ளாக நுழைந்து விடுகிறான். எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ அந்த காரியத்துக்குள்ள சாத்தான் நுழைந்து விடுறான். எதுல பயப்படாம நிக்கிறோமோ அதுல சாத்தான் நுழையவே முடியாது. அந்த வேலி அப்படியே இருக்க போகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க எதை குறித்தும் பயப்பட போறது இல்லைன்னு? சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. பயத்தின் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வரவில்லை. நாம் மறுபடியும் பிறந்த போது அப்பா பிதாவே என்கிற கூப்பிடுகிற ஆவியை தவிர அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ளாக அந்த தைரியத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி, இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தில் நிற்கக்கூடிய அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதீர்கள். எந்த சூழ்நிலை கண்டும் பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட வேண்டாம். பயப்படாமல் நிற்கும் போது சாத்தான் உள்ளே நுழையவே முடியாது. இதை குறித்து இன்னும் அதிகமாக வருகிற வாரத்திலே நாம் பார்ப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் நம்மை சுற்றி அடைத்திருக்கிற வேலிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். சாத்தான் வெளியே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய செழிப்பை காண்கிறான், நம்முடைய சுகத்தை காண்கிறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை காண்கிறான். அவனுக்கு எரிச்சல், எப்படியாவது நம்மை தொடலாமா என்று. அவனுக்கு இடம் கொடாதீர்கள். விசுவாசத்தில் நில்லுங்கள். அந்த வேலி உறுதியாயிருக்கட்டும். பயந்தீர்கள் என்றால் பிசாசை உள்ளே விட அவனுக்கு வழி திறக்கிறீர்கள். விசுவாசத்திலே நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு பதில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உம்முடைய சிறைகளுக்குள்ளாக எங்களை மூடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வேலி அடைத்து காக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பயத்தை எங்களை விட்டு நீக்கி இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தைரியத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். உள்ளங்களில் இருக்கிற பயங்களை நீக்கி போற்றலும். பிசாசுக்கு வாசல் இனி திறக்க கூடாது என்கிற தீர்மானத்தோடு அவர்கள் செல்லட்டும். ஓ வேலி அடைத்திருக்கிறீர் என்கிற அறிவோடு சொல்லட்டு கர்த்தாவே. விசுவாசத்தில் அந்த வேலியை எப்போதும் அவர்கள் நிற்க வைக்கட்ட கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம். விசுவாசத்திலே எழும்புகிறோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பின் பராமரிப்பின் கரத்தை விசுவாசிக்கிறோம். எந்த சேதமும், எந்த நாசமும், எந்த வியாதியும், எந்த சாத்தானுடைய கொடூரமான காரியங்களும் எங்களை அணுகாதென்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். ஜனங்களை பாதுகாத்தருளும் கர்த்தாவே. நீ அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை அதில் அறிந்து அதில் நடக்கிறவர்கள் அதன் பலனை புசிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியருளும். இந்த இடத்துல சந்தோஷத்தினால் நிரப்பி அனுப்பியவர்களும், வியாதியாய் வந்திருக்கிறவர்களை சுகமாக்கி அனுப்பியவர்களும் கர்த்தாவே. பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் பாரம் இறங்கினவர்களாய் தைரியத்தோடு இங்கிருந்து செல்லட்டு கர்த்தாவே. வாழ்க்கை மாற்றப்பட்டவர்களாக செல்லட்டும். விடுதலை உண்டானவர்களாக செல்லட்டும். பிசாசின் கட்டுகளை முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிப்பாட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் பிரவேசித்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பிறகு நாம் கலந்து சாயங்கால ஆராதனை 6:30 மணிக்கு சரியாக இருக்கிறது. வாருங்கள், மற்றவர்களை அழைத்து வாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். நான் இந்த சரணத்தை பாடுகிறேன், எனக்கு பின்னால் அந்த பல்லவியை பாடுகிறேன். சாத்தானின் நீளம் வந்து சந்தேகமூட்டினால் நீ போம், நீ சென்றே நீ துன்பத்துள்ளாக்கிட்டாய், என் நேசனை மீட்டார், நேச சுகம் தந்தார். அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாற்றிலே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே, அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாற்றிலே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. கத்திரவுள்ள